ராகுல் ரவீந்திரன் டைரக்ஷன்ல ராஷ்மிகா மந்தனா நடிப்புல வெளியே இருக்கிற தி கேர்ள் ஃபிரெண்ட் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். பூமாதேவி கலை அறிவியல் கல்லூரியில ஆங்கில இலக்கியம் முதுகலை பாடப்பிரிவில சேர்றாங்க. அங்க அவருக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறாங்க. கணினி பிரிவில சேரும் மாணவன் விக்ரம் ரேகிங்ல ஈடுபடுத்தப்படும் போது டான்ஸ் ஆடி அசத்துறாரு. அவரோட ஆட்டத்தை பார்க்கும் துர்காவிற்கு விக்ரம் மீது ஈர்ப்பு ஏற்படுது. 2 பேரும் நண்பர்களா பழகுறாங்க. ஆனா துர்கா காதலை வெளிப்படுத்த முயற்சிக்கும் போது அதனை வேணும்னே தவிர்க்கிறாரு விக்ரம். இந்த சூழல்ல பூமாவும் விக்ரமும் ஒரு விபத்துல சந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் பூமாக்கு முத்தமிட்டத கல்லூரி முழுக்க கூறி நாங்க காதலிக்கிறோம் அப்படின்னு அறிவிக்கிறாரு விக்ரம். அதனால் பலரும் பூமாக்கு வாழ்த்து கூற குழப்பத்திலேயே விக்ரம காதலிக்க தொடங்குறாங்க பூமா. இதற்கிடையில உங்க காதல் பிரியணும், அதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு விக்ரம் கிட்ட துர்கா சொல்லி இருக்காங்க. பூமாவை காதலிப்பதாக சொல்ற விக்ரம் அவரை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சிருக்காரு. அதனை ஒரு நாள் உணரும் பூமா இனி நம் வாழ்க்கையில என்ன ஆகுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, பூமா அந்த டாக்ஸிக் காதல இருந்து வெளியே வந்தாரா இல்லையா அப்படிங்கறதே படத்தோட மீதி கதை. தாமா படத்துல வேம்பியரா மிரட்டின ராஷ்மிகா மந்தனா இந்த படத்துல பூமாங்கிற கதாபாத்திரத்துல அமைதியான பொண்ணாவும் நடிச்சு அசத்திருக்காங்க. படம் முழுக்க குழப்பமான மனநிலையில இருக்கும் கல்லூரி பெண்ணை அப்படியே பிரதிபலிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஆங்கில இலக்கிய படிப்பை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் அவர் சொல்ற விதம் கவிதையாவே இருக்கு. உடைந்து ஆளும் காட்சியிலையும் அப்பாவிடம் கெஞ்சும் காட்சியிலையும் மிரட்டும் ராஷ்மிகா கிளைமேக்ஸ்ல காட்டும் சேஞ்ச் ஓவர் ரொம்ப சிறப்பா இருக்கு. கன்னட நடிகரான தீஷிக் ஷெட்டி விக்ரம் கதாபாத்திரத்துல அர்ஜுன் ரெட்டியை தான் பிரதிபலிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். அப்படின்னாலுமே அவரோட நடிப்பு அருமையா இருக்கு. ராஷ்மிகா கிட்ட கோவத்தை காட்டும் இடங்கள்ல அபாரமான வில்லத்தனத்தை காட்டியிருக்காரு. நடிகர் ராகுல் ரவீந்திரன் இயக்கத்துல வெளியாகி இருக்கிற 3வது திரைப்படம் இது. மன்மதுரு 2 படத்தோட தோல்விக்கு அப்புறம் இந்த படத்தோட திரைக்கதையில நல்லாவே வேலை செஞ்சிருக்காருன்னே சொல்லலாம். இயக்கம் மட்டுமின்றி HOD கதாபாத்திரத்திலும் நல்ல நடிப்பை தந்திருக்காரு. டாக்ஸிக் காதல்ல சிக்கிய கல்லூரி பெண் எந்த மாதிரியான உளவியல் பிரச்சனைகளுக்கு எதிர்கொள்ளுவா அப்படிங்கறத அருமையா காட்டியதற்காக இயக்குனரை தாராளமா பாராட்டலாம். ஆனா படத்துல கல்லூரிய காட்டிய விதம் பல சந்தேகங்களை எழுப்புற மாதிரிதான் இருக்கு. உதாரணமா மாணவர் விடுதியில ஹீரோயின் எப்படி தங்குறாங்க, எப்படி அலோ பண்ணாங்க அப்படிங்கறது தெரியல. அதே போல ஹீரோவின் விடுதி அறையிலையும் குடியிருந்து பணிவிடையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி என்பவர் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் வருது. மேலும் கல்லூரியில பேராசிரியர்கள் இருக்காங்க அப்படின்னு 2 பேரை மட்டுமே காட்டுறாங்க. அதுலயும் ஒருத்தர் HOD-யா வராங்க. ஒரு காலேஜ் HOD-யா இருக்கும் ஒருத்தருக்கு இதுதான் என் ஹாஸ்டல் அப்படின்னு ராஷ்மிகா காட்டுறாங்க. அதுல வேடிக்கை என்னன்னா கல்லூரி கேம்பஸ்க்கு பக்கத்து கட்டடம் தான் ஹாஸ்டலே இருக்கு. ஹீரோ தீஷிக் தனது இஷ்டத்துக்கு அலப்பற செய்யறாரு. ஆனா எதுவுமே கல்லூரி நிர்வாகத்துக்கிட்ட போன மாதிரியும் இல்ல, எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரியும் இல்ல போன்ற பல லாஜிக் குறைகள் படத்துல இருக்கு. ராஷ்மிகா அண்ட் தீஷிக் நடிப்பு, டாக்ஸிக் காதல காட்டிய விதம், இசை, கிளைமேக்ஸ் படத்தோட பிளஸ்ன்னு சொல்லலாம். லாஜிக் மீறர்கள் படத்தோட மைனஸ்ன்னு சொல்லலாம். ஆக மொத்தத்துல தற்போதைய இளம் தலைமுறையினருக்கு கேர்ள் ஃபிரெண்ட் ஒரு நல்ல யோசனை கொடுத்திருக்குங்க. தாராளமா பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.